இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி. நான் உங்கள் சகோதரர் வி சுந்தர்ராஜ் ஃப்ரம் தர்மபுரி. இந்த நற்செய்தி பணி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க வாய்ப்பளித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலானது நற்செய்தியை படிக்க முடியாதவர்களுக்காகவும் நற்செய்தியை படிக்க நேரம் இல்லாதவர்களுக்காகவும் மற்றும் ஒரு நற்செய்தியை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாகவும் தொடக்க நூல் முதல் திருவழிபாடு உரை உள்ள பகுதிகளை ஒரு கதையாக சொல்லி கொண்டு வருகிறேன். இதுவரை 11 பகுதிகளை நான் வீடியோவாக வெளியிட்டிருக்கின்றேன். கடைசியாக நாம் இப்போ பார்க்குறது விடுதலை பயண நூலில் 28, 29, 30 அதிகாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். கடைசி அதிகாரங்களில் ஆண்டவர் பலிபீடம் கட்டுறதை பற்றியும் அப்பமேசை, உடன்படிக்கை பேழை, திருத்தலத்துக்கான காரிகை, சந்திப்பு கூடாரம் இதெல்லாம் எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் வெளியிட்டிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா குருக்களின் உடைகள் எப்படி செய்கிறது, அப்புறம் குருக்களை எப்படி திருநிலைப்படுத்துறது, தூபபீடம், இது போன்ற விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா 28வது விடுதலை பயண நூல் 28 அதிகாரத்தில் ஆண்டவர் மோய்சனை அழைச்சி என்ன சொல்கிறாரு, நீ ஆரோனையும் அவனுடைய 4 புதல்வர்கள், யார் 4 புதல்வர்கள், நாத்தாப்பு, அபிகு, எலையாசர் மற்றும் இத்தாமர், இந்த 4 புதல்வர்களையும் ஆரோனையும் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே நீ அழைத்து வந்து அவர்கள் எனக்கு குருத்துவ பணி புரிவதற்கு உதவியாக அவளுக்கு திருவுடைகளை செய்ய சொல்றார். திருவுடைகள் செய்யணும். அந்த திருவுடைகள் மிகவும் மகத்துவம் அழகும் பொருந்தியதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் திறமையால் ஆசீர்வதித்த நபர்களை கொண்டு, வல்லுநர்களை கொண்டு அந்த திருவுடையை நீ குருக்களுக்கு செய்ய வேணும் அப்படின்னு சொல்கிறார். அது என்னென்ன திருவுடைனா 6 திருவுடை. ஒன்று பார்த்திங்கன்னா மார்பு பட்டை, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏப்போது, அப்புறம் அங்கி, கோடிட்ட உள்ளாடை, தலைப்பாகை, இடைக்கச்சை ஆகிய இந்த 6 திருவுடைகளை ஆண்டவர் செய்ய சொல்கிறார். இதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா எப்போத், அந்த எப்போத் எப்படி செய்யணும், இந்த உடைகளை அணிஞ்சிட்டு தான் அந்த ஆரோனும் அவன் புதல்வர்களும் ஆண்டவருக்கு குருத்துவ பணி புரியணும். அதில் முதலாவதாக வரக்கூடியது எப்போத். அது எப்படி செய்யணும்னு சொன்னாங்க, பொன்னாலும் நீல கருஞ்சிவப்பு நூலாலும் முறுக்கேற்றிய நாள்பட்டு கொண்டும் இந்த ஏப்போத்தை செய்ய வேண்டும். பொன்னாலும் நீல கருஞ்சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் கைத்தேர்ந்த வேலைப்பாட்டுடன் எப்போத்து அமையட்டும். அதற்கு 2 தோள்பட்டைகள் இருக்கணும். எப்போத்துன்னு சொன்னால் அந்த மார்பு பட்டை அது மேலே இருக்கும். எப்போத்து மேலே மார்பு பட்டை வரும். இப்போ எப்போத்து மார்பு மேலே அணிகிறது, அது தோலில் அணிகிற மாதிரி 2 பக்கமும் 2 இணைப்பு வைக்கணும். அதற்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களிலும் அதை இணைத்து விடு. எப்போது இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகும். அதை போலவே பொன்னாலும் நீல கருஞ்சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி செய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்ய பெறும். பன்னிற மணிக்கற்கள் 2 எடுத்து. எப்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் எப்போத். உங்களுக்கு தெரியுதா, இதுதான் எப்போத். எப்போத்துனா இந்த தோலில் இணைஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த தோலில் இணைஞ்சிருக்கு இல்லையா, அந்த தோலில் இணைஞ்சிருக்கிறது தோள்பட்டைகள். இந்த எப்போத்துக்கு மேலே மார்பு பட்டை இருக்குது. இந்த எப்போத்து தங்கத்தால் செஞ்சு இணைச்சிருக்காங்க. மேலே தோள்பட்டையில் 2 பன்னீர கற்கள் தெரிந்து பாருங்கள், 2 பன்னீர கற்கள். இந்த 2 பன்னீர கற்கள் கொண்டு இந்த தோள்பட்டை கட்டி இணைக்க வேண்டும். இந்த தோள்பட்டை கட்டி இணைக்க வேண்டும். அதன் பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த
பன்னிற மணிக்கற்கள் இரண்டின் மேலும் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை பொறித்து வைப்பாய். இந்த தோள்பட்டை 2 பக்கம் பன்னிரு கற்கள் இருக்கு இல்லையா, அந்த பன்னிரு கற்களில் இஸ்ரேல் மக்களுடைய பெயர், இந்த பக்கம் 6 குளம், இந்த பக்கம் 6 குளம், அந்த பெயரை இந்த கற்களில் பொறித்து வைத்து அதை அந்த கற்களை தோள்பட்டையில் பொறித்து வைக்கும். அந்த எப்போத்து தோள்பட்டையில் இணையக்கூடிய அந்த தோள்பட்டை இணைப்பியோட அந்த மேலே வந்து பன்னிர கற்கள் அமைச்சு அந்த பன்னிர கற்களை இஸ்ரேல் மக்களுடைய 12 குலத்தின் பேர்கள் ஒரு பக்கம் 6 இன்னொரு பக்கம் 6 வச்சு அதை வந்து பொருத்தி வைக்கணும். பொருத்தி வச்சுன்னு சொன்னால் அந்த கல் வேலைப்பட அந்த கல்லை பொறிக்கிறது கூட அடியில் வந்து தங்கம் பிளேட்டு எல்லாமே தங்கத்தால், கருப்பு நீலஞ்சிற கருப்பு நூலாலும் பட்டாலும் செஞ்ச தங்கச்சங்கிலியாலும் எல்லாமே அழகு வாய்ந்து வேலைப்பாடு நிறைந்ததாக இருக்கணும். அப்புறம் இஸ்ரேல் புதல்வர் பிற 2 கற்களிலும் பொறித்து அவற்றை பொன்னிலை பின்பலத்தில் பதித்து வைப்பாய். இவ்விரு கற்களையும் ஏப்போத்தின் தோள்பட்டையில் பொறித்துவிடு. இவை இஸ்ரேல் மக்களின் நினைவு கற்களாகும். ஆரோன் அவர்கள் பெயர்களை தம் 2 தோள்களிலும் ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாக தாங்கி நிற்பான். ஆரோன் வந்து ஒவ்வொரு முறையும் உள்ளே போய் இந்த சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது அந்த 12 குலங்கள் பெயர்களை ஆண்டவர் முன்னால் ஆரோன் என்ன செய்வார்? தாங்கி நிற்பார். பொன் வேலைப்பாட்டுடன் பதக்கங்கள் செய். பின்னர் பசும் பொன்னால் பின்னல் வடிவில் 2 சங்கிலிகளால் செய்து சங்கிலிகளை பதக்கங்களில் பொருத்துவாய். எப்போத்து அப்படி செய்யணும். எப்போத்து செஞ்சு அதை பொன்னாலும் கருஞ்சிவப்பு நீல நிற நூலாலும் அப்புறம் மெல்லிய நாற்பட்டாலும் வேலைப்பாட்டுடன் செய்து 2 தோள்பட்டைகள் செய்து அதில் 2 மணிக்கற்கள் வைத்து அந்த 2 மணிக்கற்களும் 6 பக்கம், இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 12 இஸ்ரேல் மக்களின் பெயர்களை பதிவிட வேண்டும். அந்த ஆரோன் கடவுள் முன்னால் போய் பலி செலுத்தும் பொழுது இஸ்ரேல் மக்களுடைய பெயர்களை ஆண்டவர் முன்னால் தாங்கி நிற்பார். அப்புறம் மார்புப்பட்டை. அந்த மார்புப்பட்டை எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா, இது தீர்ப்பு கூறும் மார்புப்பட்டை. வசனம் 28-15 பார்த்தீங்கன்னா தெரியும். மார்புப்பட்டை விடுதலை பயண நூல் அதிகாரம் 28 வசனம் 15. அதில் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கூறும் மார்புப்பட்டை எப்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் அமைய வேண்டும். அதையும் பொன்னாலும் நீல நிற கருஞ்சிவப்பு நூலாலும் முறுக்கேற்றிய நாற்பட்டாலும் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காரு. அதை 2ஆக மடிக்கிற மாதிரி, பாதியாக மடிக்கிற மாதிரி செய்யணும். அது வந்து சதுரமாக 1 ஜான் நீளம் 1 அகலம் சதுரமாக இருக்கும். சதுரமாக வடித்து அதை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அதை அதாவது சதுர வடிவானதாக இருக்க வேண்டும். அந்த மார்புப்பட்டை சதுர வடிவமாக இருக்கணும். 1 ஜான் நீளம் 1 ஜான் அகலம் சதுரமாக இருக்கணும். செஞ்சுட்டு அந்த மார்புப்பட்டையில் என்ன செய்யணும், அதை நிரப்புமாறு அதன் மேல் கற்களை 4 வரிசையாக பதிப்பாய். அதன் மேலே வந்து 3 கல், வரிசைக்கு 3 கல்லாக 4 வரிசையாக கற்களை பதிக்கணும். என்னென்ன கற்கள் பண்ணால், முதல் வரிசையில் பதுமராகம், புட்பராகம், மரகம் முதல் வரிசையில். 2வது வரிசையில் பார்த்தீங்கன்னா 2வது வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம். அதே மாதிரி 3வது வரிசையில் பார்த்தீங்கன்னா கெம்பு, வைடூரியம், செவ்வந்திக்கல். 4வது வரிசையில் பார்த்தீங்கன்னா படிகப்பச்சை, கோமேதகம், கடல் வண்ணக்கல். இவை யாவும் பொன்னிலை பின்பலத்தால் பதிக்கப்படட்டும். அந்த மார்பு பட்டை மேலே வரிசைக்கு 3 கற்களாக 4 வரிசையில் என்ன செய்யணும், விலை உயர்ந்த கற்களை, மாணிக்க கற்களை அதில் பொறித்து வைக்க வேண்டும். அது வந்து பொன் தகட்டாலான பின்புலத்தால் பொறித்து வைக்க வேண்டும். அப்புறம் இதை பொறிச்சிட்டு என்ன பண்ணணும், இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கு ஏற்ப இந்த 12 கற்களும் இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களை குறிக்கிறது. அந்த 12 குலங்களுக்காக 12 பெயர்களும் பொறிக்கப்பட வேண்டும். அந்த ஒவ்வொரு கல்லுலையும் என்ன செய்யணும், இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்கள் பெயர்களை பொறித்து வைக்க வேண்டும். முத்திரை போல விளங்க வேண்டும். மார்பு பட்டை மேல் பொருத்த
பின்னல் வேலையப்பட்டு அமைந்த சங்கிலிகளையும் பொன் பசுமலர் வேலை மார்புப்பட்ட இதெல்லாம் இது எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம என்ன காமிச்சோம் இல்லையா, பாருங்கள் இதுதான் மார்பு. இதுதான் வந்து என்னது மேலே தெரியுது இல்லைங்களா, மேலே தெரிகிறது வந்து ஆமாம் மேலே தெரிகிறது, அடியில் மேலே தெரிகிறது தான் என்னது மார்பு பட்டை, அதுக்கு அடியில் தெரிகிறது எப்போத்து. அந்த எப்போத்து தான் தோள்பட்டையில் இணைஞ்சிருக்கு. மேலே 2 மணிக்கற்கள் இருக்குது. அதில் இஸ்ரேல் மக்களுடைய 12 பேர்கள் எழுதி வச்சுருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 3 கற்கள் பாருங்கள், 1 2 3 1 2 3 இந்த மாதிரி வரிசைக்கு 3 கற்களாக 4 வரிசை கல் பொறிஞ்சிருக்கு. அதை சுற்றி வேலைப்பாடுகள் எவ்வளோ பொன்னால் சங்கிலி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். 12 கற்கள் பொறித்து வச்சுருக்காங்க. இந்த 12 கற்கள் பொறித்தது தான் மார்பு பட்டை. அந்த மார்பு பட்டை வந்து எப்போத்து மேலே பதிக்கப்பட்டிருக்கு. அதை எப்போத்து தோள்பட்டையில் இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் எப்போத்து மார்பு பட்டை. அந்த 12 குலங்களுக்கான கற்கள் மேலே இருக்கக்கூடிய மணிக்கற்கள். இந்த ஆரோன் வந்து கடவுளுக்கு போய் அந்த சந்திப்பு கூடாரத்தில் சந்திக்கும் பொழுது இந்த 12 குலங்களை அவர் தன்னுடைய தோளில் தாங்கி என்ன செய்கிறார், அதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்களா. ஆரோன் திருத்தலத்திற்குள் செல்கையில் தீர்ப்பு கூறும் மார்பு பட்டியின் மேலுள்ள இஸ்ரேல் புதல்வர் பேர்களை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பார். அந்த 12 குலங்கள் என்னென்ன 12 குலங்கள், 12 குலங்கள் பெயர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னென்ன 12 குலங்கள். யாக்கோப்பின் புதல்வர்கள் 12 பேர். யாக்கோப்புக்கு இஸ்ரேல்னு பெயர் கொடுத்தார் கடவுள். அதில் முதல் வந்து ரூபன், சிமியோன், அப்புறம் யூதா, இசக்கார், செபுலோன், அப்புறம் பென்யமீன், தான், நெப்தலி, காத், ஆசேர், எப்ராஹிம், மனாசி. இந்த 12 குலங்கள் பெயர் என்ன செய்யணும், அந்த கற்கள் மேலே பொறிக்கப்பட்டிருக்கணும். தோள்பட்டையிலையும் இந்த மார்பு பட்டையிலையும். ஆரோன் வந்து இந்த குருத்துவ திருவுடைய அணிஞ்சிட்டு கடவுள் முன்னால் போய் அந்த சந்திப்பு கூடத்தில் கடவுளை சந்திக்கும் பொழுது, அவருக்கு பணி செய்யும் பொழுது இஸ்ரேல் மக்களின் 12 குலங்களை என ஆண்டவர் திருமுன்பாக ஆரோன் தாங்கி நிற்பார். நினைவு சின்னமாக இந்த இஸ்ரேல் மக்களையே என்ன செய்வார், ஆரோன் வந்து தாங்கி நிற்பார். அவர் குரு இல்லையா, ஒரு தலைமை குரு. அவர் என்ன செய்கிறாரு, தாங்கி நிற்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பிற உடைகள் அந்த 12 கற்கள் இல்லாமல் இன்னொரு 2 கற்கள், அதாவது ஊரிமை அப்புறம் ஊரிமையும் தும்மியும் அந்த கற்கள் நடுவில் வைக்கணும்னு சொல்ல. பட் அந்த ஊரிமை தும்மி எதுக்காக வச்சுருக்கணும் பைபிளில் விளக்கங்கள் இல்லை. ஆனால் 2 கற்களை ஆண்டவர் அங்கே வைக்க சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குருக்களின் பிற உடைகள் என்ன சொல்ல, அதிகாரம் 28-31. அப்புறம் அந்த அங்கி வந்து நீல நிறமாக இருக்கணும், தலை ஓப்பனிங்காக இருக்கணும். அந்த அங்கிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீல சிவப்பு நூலாலும் பொன்னாலும் பட்டாலும் என்ன செய்யலாம், மணி கொலுசு மணிகளும் மாதுளை குண்டுகளும் அங்கே பாருங்கள் சுற்று, அதாவது அதன் விளிம்பு எங்கும் நீல கருஞ்சிவப்பு நூலாலும் 33வது வசனம் 28வது அதிகாரம் 33வது வசனம். அதன் விளிம்பெங்கும் நீல கருஞ்சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கலும் சுற்றிலும் அதனிடையே பொன்மணிகளும் பொருத்துவாய். மாதுளை தொங்கலும் பொன்மணியை பொருத்தும். அது ஆரோன் வந்து அந்த சந்திப்பு கூடத்தில் ஆண்டவர் சந்திக்க போகும்போது வரும்பொழுது அந்த மணி ஒளி எழுப்பும் பொழுது ஆண்டவரை சந்திக்க போகிறாரு. அப்போது ஆண்டவர் ஆரோன் சந்திக்க போகும்பொழுது ஆண்டவரும் அங்கே வருவார். ஸோ அங்கே மக்கள் வந்து பயபக்தியாக இருக்கணும். ஒரு எச்சரிக்கை மணி. இப்போ நம்ம ஆலயத்தில் கூட என்ன பண்ணுறோம், நற்கருணை ஆலயத்திலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை வெளியே எங்கேயாவது பூசை நடக்குது அங்கே எடுத்துகிட்டு போனாலும் சரி, என்ன பண்ணுறாங்க, ஒரு டகர ஒரு கட்டையை விட்டுறாங்க இல்லையா. அந்த ஒளி எதுக்காகனா நற்கருணை ஆண்டவர் வராரு, நற்கருணை ஆண்டவர் நம்மளையே வருகிறார். அதனால் விசுவாசிகள் வந்து பயபக்தியாக அவருக்கு வணக்கம் செலுத்தணும். ஒரு எச்சரிக்கைக்காக அந்த மணி ஒலிக்கப்படும். அதே மாதிரி தான் இங்கே ஆரோனுடைய உடையிலையும் ஒரு மாதுளை குஞ்சத்தையும் மணியும் ஆண்டவர் வைக்க சொல்லார். எதுக்குன்னு சொன்னால் அந்த ஆரோன் வரும்போதும் போகும்போதும் அந்த மணி ஒலிக்கும். அந்த ஒலியை கேட்டு மக்கள் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் ஒரு
எச்சரிக்கை இருக்கின்றதுக்காக அந்த மணி. அது எதுக்கு பாரு, திருப்பணி புருகையில் ஆரோன் எதிரே அணிந்திருக்க வேண்டும். இதனால் அவன் ஆண்டவர் திருமுன் தூயகத்தில் நுழைகையிலும் வெளிவருகையிலும் அதன் ஒலி கேட்கும், இல்லையெனில் அவன் சாவான். 35வது வசனம். அதே மாதிரி அதுக்கு தான் அந்த மணி. அதே மாதிரி பசுமுன்னால் ஒரு பட்டம் செய்து அந்த பட்டத்துக்கு மேலே ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை பொறித்து வைத்து அதை தலைப்பாகையில் செய்யும். தலைப்பாகையில் வைக்கணும். தலைப்பாகை முன்புறத்தில் வைக்கணும். அது ஆரோனின் நெற்றியின் மேல் நிற்கட்டும். அதாவது ஒரு பசும் பொன்னால் ஒரு பட்டம் செய்து 36வது வசனம். பசும் பொன்னால் ஒரு பட்டம் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்து அதனை ஒரு நீல நாடாவால் தலைப்பாகையில் இணைத்து கட்டு. தலைப்பாகையின் முன்புறம் அது நிற்கும். இஸ்ரேல் மக்களை புனிதமாக்கும் திருப்பொருட்கள், அவர்கள் அளிக்கும் புனித படைகள் ஆகியவற்றிலுள்ள குறைபாடுகளை ஆரோன் சுமந்து கொள்ளவும், இதனால் யாவும் ஆண்டவர் திருமுன் ஏற்க பெறும். அது எப்போதும் அவன் நெற்றியில் நிற்கட்டும். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்களா? அந்த பட்டம் ஆண்டவருக்கு அர்ப்பணம்னு சொல்லிட்டு அந்த பட்டம் வந்து திருப்பாகையில் தலைப்பாகையில் நெற்றின் மேலே கட்டி வைக்கணும். எதுக்குன்னு சொன்னாக்க இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, புனித பொருட்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த புனித படையல் பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஆடு மாடெல்லாம் படைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த புனித பொருட்கள் படையல் கொடுப்பாங்க. அதில் இருக்க குறைகளை எல்லாம் ஆரோன் என்ன பண்ணுவார், தாங்கி நிற்பார். தலைமை குரு இல்லையா? அவர் இஸ்ரேல் மக்களுடைய குறைகளையும் அதில் உள்ள தவறுகளையும் தாங்கி நிற்பார். புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்குறோம்? நமக்கு தலைமை குரு யார்? எபிரேயர் 4:14. எபிரேயர் 4:14 எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள். திருத்தூதர் பணி உடம்பியர் எபிரேயர் 4:14. 4:14 பார்த்தீங்கன்னா, எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகன இயேசுவை நாம் தனி பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. பார்த்தீங்களா? இப்போ ஆரோன் பழைய ஏற்பாட்டில் தலைமை குரு. அவர் இஸ்ரேல் மக்களுடைய குறைகளை, பாவங்களை, மீறுதல்களை அந்த தலைப்பாகையில் பட்டயத்தின் மூலமாகவும் இந்த கற்கள் மூலமாகவும் இஸ்ரேல் மக்களை கடவுள் முன்னால் தாங்கி நிற்கிறார். அதே போல் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு தலைமை குருவாக வானத்துக்கு கடந்து சென்று விட்டதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. 4வது அதிகாரம் எபிரேயர் 4:14. 15 என்ன சொல்றாரு? ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு, இங்கே பார்த்தீங்களா, அந்த பட்டை என்ன செய்யுது, அவர் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை பொருள், பலி பொருள், இது எல்லா இருக்கிற குறைகளை தாங்கி நிற்கிறதுக்கு அந்த பட்டையும் பயன்படுது. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருளிருந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் சொல்வோமாக. இப்படி சொல்கிறோம். எவ்வளோ அற்புதமாக பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் ஆரோனை வந்து இஸ்ரேல் மக்களுடைய குறைகளை தாங்கி நிற்கிறாரு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் அதே தான் தலைமை குரு நம்ம இயேசு என்ன பண்ணுறாரு, நம்முடைய பலவீனங்களை, பாவங்களை அறிந்திருக்கிறாரு. அதனால் நம்மை போல சோதிக்கப்பட்ட, நம்மை போல மனிதனாக பிறந்தார். எனவே நம்முடைய பலவீனங்களை, குற்றங்குறைகளை அறிவார். எனவே ஏற்ற வேளையில் இரக்கத்தை பெறவும், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளை உதவிக்கூடிய அருளை கண்டடைவும், நம்முடைய துன்பத்துவங்களில், பாவங்களில், பலவீனங்களில் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையிலே அருளை கண்டடையும் அருள் நிறைந்த இறை அரியணையை திருடன் அணுகிச் சொல்வோமாக. நம்ம ஆண்டவர் இயேசு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் முன்னால் அந்த அரியணை கடவுள் முன்னால், பிதாவின் முன்னால் தாங்கி கொள்கிறார், நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். கடவுள், அதாவது பிதாவுக்கும் நமக்கும் ஒரு ஒப்புரவு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுதான் இந்த பழைய ஏற்பாட்டில் ஆரோனின் அந்த தலைமை குருத்துவ பணி. அதுதான் இயேசுனுடைய தலைமை குருத்துவ பணி மாதிரி ஒப்பிடுறார். எபிரேயர் 4:14 ஒப்பிடப்படுது. ஸோ
நம்முடைய பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இயேசுனுடைய பிறப்பு, அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எதற்காக போதித்தார் அப்படின்ற நாம் இடைவிடாது அறிக்கையிடுவோமா? என்னென்ன அறிக்கையிடணும், என்னென்ன அறிக்கையிடணும்னு சொல்கிறார். இயேசுவே ஆண்டவர் அறிக்கையிடணும். என்னென்ன அறிக்கையிடணும்? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், அவர் கடவுளின் பிள்ளை, அவர் பெயரால் ஞானஸ்தானம் பெறுகின்ற ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு பெற்று இறை மக்களாகி நித்திய வாழ்வை அடைவார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அடிப்படை உண்மை. அதாவது இந்த உலகத்தின் பாவங்களுக்காக அவர் பிறந்தார், பாவங்களை சுமந்து கொண்டார், பாவ தண்டனையிலிருந்து இந்த உலக மக்களை விடுவித்தார். எனவே விடுவித்து கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாற்றினார். இதுதான் இயேசுனுடைய பிறப்பு. அதனால் இயேசு ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு இந்த உலகத்தில் நற்செய்தி பணியை போதிக்கிறது மூலமாக இந்த உலக மக்கள் எல்லாம் மீட்பை பெற நம்மளால் முடிஞ்ச நம்ம உதவி செய்யணும். அவங்கள போய் வழிகட்டாயமாக வளைச்சி கூப்பிட்டு வந்து அப்படிலாம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை, நாம் ஒரு கிறிஸ்துவனாக வாழக்கூடிய வாழ்க்கையை, சொல், செயல், சிந்தனை, நம்முடைய நட்பு, ஒழுக்கங்கள், நம்ம நடந்துக்கிற விதம், இதன் மூலமாக இயேசுவை நாம் உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் நற்செயலை காண்கின்ற மக்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். நீங்கள் உலகுக்கு உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் மக்கள் முன்னாக உங்கள் ஒளி ஒளிர்வதாக நீங்கள் செய்கிற நற்செயல்களை கண்டு அதன் மூலமாக மக்கள் என்ன செய்வாங்க? பிதாவை மகிமைப்படுத்துவார்கள்னு சொல்லி பைபிளில் சொல்லப்படும். இதுதான் இதனுடைய அடிப்படை. ஸோ இந்த குருத்துவம், இயேசுனுடைய குருத்துவ அடிப்படை, இந்த ஆரோனின் குருத்துவ வாழ்க்கையும் இயேசுனுடைய பிறப்பும் இங்கே ஒப்பிடப்படும். அதே போல் அடுத்த பணி, மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி அணியணும், இடைக்கச்சையெல்லாம் அணியணும். இதெல்லாம் அணிஞ்சிட்டு என்ன பண்ணணும்? அருள் பொழிவு செய்து திருநிலைப்படுத்தி அர்ப்பணிக்கணும். யாரை? ஆரோனையும் அவருடைய புதல்வர்களையும் அருள் பொழிவு செய்து திருநிலைப்படுத்தி அர்ப்பணிக்கணும். 3 விஷயங்கள் நடக்குது. அருள் பொழிவு, அப்புறம் திருநிலைப்படுத்துதல், அப்புறம் அர்ப்பணிப்பு. இப்போ நமக்கு அது இருக்கா? குருக்களுக்கு மட்டும்தான்? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது இருக்குது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்ன பண்ணுறாங்க? இயேசுவின் பெயரால் ஞானஸ்தானம் பெறும். ஸோ இப்போ நம்ம இயேசுவின் பெயரால் ஞானஸ்தானம் பண்ணும்போது என்ன பண்ணுறது? அருள் பொழிவு, பரிசுத்த ஆவியாகிய அவனுடைய அருள் பொழியப்படுகிறது. பொழியப்பட்டு நாம் என்ன படுகிறோம்? இயேசுவின் பிள்ளையா திருநிலைப்படுத்தப்படுகிறோம். இயேசுவின் பிள்ளையா திருநிலைப்படுத்தப்பட்டு என்ன செய்யலாம்? கிறிஸ்தவ வாழ்வுக்கு, கிறிஸ்துவ நற்செய்தி பணிக்கு, இயேசுவின் சீடர்களாக மாறும்படியாக அது சீடத்துவ வாழ்க்கைக்கு நாம் அர்ப்பணிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே சீடர்கள் ஒவ்வொருமே சீடத்துவ வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கப்படுகிறோம். இதுதான் உண்மை. அதனால் இது குருக்களுக்கு மட்டும்தான், பாஸ்டர்களுக்கு மட்டும்தான், பெரிய அவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை. இயேசுவின் பெயரால் ஞானஸ்தானம் பெறுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அருள் பொழிவு பெற்று கிறிஸ்தவ பிள்ளையாக திருநிலைப்படுத்தப்பட்டு இயேசுவின் சீடனாக அர்ப்பணிக்கப்படுகிறான் இந்த உலகுக்கு. ஸோ இயேசுவின் சீடனாக நாம் அர்ப்பணிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம் சிந்தித்து பார்த்து நாம் இந்த உலகுக்கு உண்மையான இயேசுவின் சீடர்களாக, நம்ம சுற்றி இருக்கின்ற இந்த மக்களுக்கு இயேசுவின் சீடர்களாக நாம் உதவுறோமா? நாம் ஒரு இயேசுவின் சீடர் என்று நம்மளை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். பார்த்தோன்னே கிறிஸ்டின், பேரை பார்த்தா கிறிஸ்டின்வான், அங்கேயே பார்த்தா கிறிஸ்டின் சொல்லுவாங்க, சிலுவையை பார்த்தா கிறிஸ்டின் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களை பார்த்த உடனே ஒரு கிறிஸ்தவன்ப்பா, ஒரு இடத்துல இருக்கோம், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கோம், பொது நிகழ்வு இருக்கோம், செய்கிறோம், நம்மளை பேச்சு, செயல், சிந்தனை இதெல்லாம் பார்த்தோன்னே அவன் கிறிஸ்தவன்ப்பா அப்படின்னு பிறர் உணரும்படியாக நம்முடைய சொல்லும் செயலும் இருக்க வேண்டும். இதுதான் இன்றைய இந்த தியானத்தினுடைய அடிப்படை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்களை திருநிலைப்படுத்துறது, ஆரோனையும் அவங்களோட புதல்வர்களையும் திருநிலைப்படுத்துறதுக்கு அதை பார்த்தீங்கன்னா 29 அதிகாரம் 29 அதில் பார்த்தீங்கன்னா ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் திருநிலைப்படுத்தும் முறை. அதில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு குருத்துவ பணி புரிய நீ அவர்களை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இவ்வாறு செய். ஒரு இளங்காலையும் குறைபாடற்ற 2 செம்மறி கிடாய்களையும் தேர்ந்தெடுத்து சிறந்த கோதுமை மாவினால் புளிப்பற்ற அப்பம், எண்ணெயில் பிசைந்த புளிப்பற்ற நெய்யப்பம், அப்புறம் எண்ணெய்
தோய்த்த புளிப்பற்ற மெல்லிய அடைகள் ஆகியவற்றை செய்து ஒரு கூடையில் இட்டு கூடையோடு அவளை எடுத்து வா. என்ன செய்யணும்? சந்திப்பு கூடாது கூட்டு வரணும். ஆரோனையும் அது புதல்களையும் சந்திப்பு கூடாது கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த சந்திப்பு கூடாத வாயிலை அவளை நிறுத்தி கூடவே என்ன செய்யணும்? ஒரு காலை 2 செம்மறி கிடாய் அதுகளையும் கொண்டு வந்து கூடவே அப்பம், கோதுமையால் செய்த அப்பம், நெய்யப்பம், அடை இதையும் செய்து சந்திப்பு கூடாரத்துக்கு முன்னால் கொண்டு வந்து ஆரோனையும் அவள் புதல்களையும் கொண்டு வந்து அங்கே அதுக்காக அவளை புனிதப்படுத்துவதற்காக தண்ணீரால் கழுவி திருவுடைகளை எல்லாம் அணிவித்து, இந்த உடைகள் எல்லாம் அவங்களை அணிவித்து அந்த காளையை கொண்டாந்து அந்த அந்த கூடாரத்துக்கு முன்னால் வாயில் முன்னால் கொண்டாந்து நிறுத்தும் போது ஆரோனும் அப்போது அந்த கடாயை தொடுவாங்க. தொட்டதுக்கு அப்புறம் அந்த கடாயை பலியிட்டு என்ன செய்வாங்க? ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவர் ரத்தத்தை எடுத்து என்ன செய்வாங்க? அந்த பீடத்தின் கொம்புகளை தடவிட்டு ஆரோன் புதல்களை மேலே புதல்களை தெளிச்சுட்டு என்ன செய்வாங்க? அது ஒரு பாவம் போக்கும் பலியாக ஒப்பு கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மறி கடாயை கொண்டு வந்து அதே மாதிரி தான் ஆரோனும் புதல்களும் தலைமையில் கை வைப்பாங்க. அது வெட்டி பலியிட்டு எரிபலியாக அந்த செம்மறி கடாவை எரிபலியாகவும் முதல் செம்மறியை எரிபலியாக கொண்டுவாங்க. 2வது செம்மறி கடாவை கொண்டு வந்து அதே மாதிரி தொட்டு பலியிடுவாங்க. பலியிட்டு அது மாதிரி ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆரோனுடைய காது, வலது பெருவிரல், கை பெருவிரல், வலது கால் பெருவிரலாம் தொட்டு அப்புறம் ஆடைகளை தொட்டு புனிதப்படுத்தி அதை என்ன பண்ணுவாங்க? திருநிலைப்பாட்டிற்கான செம்மறி கிடாய், அது திரை நிலைப்பாட்டிற்கான செம்மறி கிடாய். அது கூடவே என்ன அது பலியிட்டு அது கூடவே அந்த ஒரு அப்பம், ஒரு நெய்யப்பம், ஒரு மெல்லிய ஆடை அவன் கையில் வச்சு அதை என்ன செய்யணும்? அப்பக்குடியிலே இருந்து எடுத்து அவை யாவற்றை அவருடைய உள்ளங்கைகளிலும் அவன் புதல்வன் உள்ளங்கையில் வைத்து அவற்றை ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக உயர்த்துவாய். அந்த ஒரு அப்பம், ஒரு நெய்யப்பம், ஒரு அடை இதை ஒவ்வொரு கையில் வச்சு ஆரத்தி பலியாக கடல் முள்ளாக அந்த ஆட்டு கடைகளை பலியிடும் பொழுது ஆரத்தி பலியாக ஒப்பிடணும். ஆரத்தி பலியாக உயர்த்தி காணிக்கையாக செய்யணும். பின் அவற்றை அவர்கள் கையில் எடுத்து எரிபலியோடு சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமணமாக பலிபீடத்தின் மேல் எரித்து விடு. அந்த ஆண்டவருக்கு நெருப்பு பலி. பார்த்தீங்களா? 3 பலி: பாவம் போக்கும் பலி, எரிபலி, அப்புறம் நெருப்பு பலி. பாவம் போக்கும் பலி, எரிபலி, நெருப்பு பலி. இது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிற ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, அது இல்லாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இதே மாதிரி திருநிலைப்பாட்டுக்கு என்ன அந்த ஆரோன் புதல்கள் மேலே அந்த உடைகளை அணிவிச்சு தலைப்பாகை வைத்து கீழே வைத்து திருப்பொழிவு எண்ணெய் ஊற்றி அவங்களை என்ன செய்யணும்? அருள் பொழிவு செய்து திருநிலைப்படுத்தி அவங்கள அர்ப்பணிக்கணும். இந்த மாதிரி 7 நாட்கள் செய்ய சொல்கிறார். அதே மாதிரி பீடத்தை சுத்தமாகிறதுக்கு ஒரு காளையை பலியிடும். இந்த மாதிரி 7 நாட்கள் செய்ய வச்சுள்ளார். இப்போ நான் 35வது வசனம், அதாவது 29வது அதிகாரம் 35வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீ ஆரோனுக்கும் அவர் புதல்களுக்கும் செய். 7 நாட்கள் நீ அவர்களை திருநிலைப்படுத்துவாய். பாவ கழுவாய்க்கென்று ஒவ்வொரு நாளும் நீ ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாக ஒப்புக்கொடு. இவ்வாறு பாவம் கழுவாய் செய்து பலிபீடத்தை தூய்மைப்படுத்துவாய். அதனை அர்ப்பணிப்பதற்காக திருப்பொழிவு செய்வாய். 7 நாட்கள் பலிபீடத்திற்கென்று பாவம் கழுவாய் செய்து அதனை அர்ப்பணம் செய். பலிபீடம் தூய்மை மிக்கதாகவும் பலிபீடத்தை தொழுவதெல்லாம் புனிதம் பெறும். பலிபீடத்துக்காக 7 நாள், குருத்துவ பணிக்காக 7 நாள் என்ன செய்யணும்? பலியிட்டு பரிசுத்தப்படுத்தணும், திருநிலைப்படுத்தணும், அர்ப்பணிக்கணும். அப்புறம் அன்றாட வழிபாடுக்கு காலையில் ஒரு செம்மறியாடு, மாலையில் ஒரு செம்மறியாடு செய்யணும். கூடவே என்ன செய்கிறாரு? 2 படி அளவில் 10ல் ஒரு அளவு மெல்லிய மாவை ஆட்டி பிழிந்து கால் களையும் அளவு எண்ணெயில் கலந்து அதையும் நீர்ம பழையலாக கால் களைய அளவு திராட்சை பழைய ரசத்தையும் ஒரு செம்மறி குட்டியோடு படைப்பாய். அந்த செம்மறி ஆட்டை பலியிடும் பொழுது என்ன செய்யணும்? திராட்சை ரசத்தையும் பலியிட சொல்லணும். நீர்ம பழையலாக, அதுக்கு பேர் என்னது? நீர்ம பழையலாக பலியிடுவாய். நான் உங்களை 42வது வசனம், நான் உங்களை சந்தித்து உங்களிடம் பேசுகின்ற சந்திப்பு கூட நுழைவாயிலில் அது உங்கள் தலைமுறை தோறும் என்றென்றும் உள்ள எரிபலியாக ஆண்டவர் திருமுன் நடந்தேறட்டும். நான் அங்கு இஸ்ரேல் மக்களை சந்திப்பேன். அந்த இடம் என் மாட்சிமையால் புனிதம் பெறும். நான் சந்திப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் புனிதப்படுத்துவேன்.
எனக்கு குருத்துவ பணி புரிய நான் ஆரோனையும் அவன் புதல்வரையும் புனிதப்படுத்துவேன். நான் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன், அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன். அவர்களையே குடியிருப்பதற்காக எகிப்து நாட்டினின்று அவர்களை நடத்தி வந்து அவர்களின் கடவுளாகி ஆண்டவர் நானே என்பதை அவர் உணர்ந்து கொள்வார். நானே அவர்களின் கடவுளாக ஆண்டவர், நானே கடவுளாகி ஆண்டவர். இது நம்ம இன்றைக்கி இது 2 பார்த்தா போதும், 28, 29 பார்த்தா போதும், மீதி அடுத்து பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதில் ஆரோனியா புதல்வரைய குருத்துவ பணிக்காக அர்ப்பணிக்க அவங்களை எப்படி அர்ப்பணிக்கணும், அவங்களுக்கு என்னென்ன உடை செய்யணும், அந்த உடைகளை எப்படியெல்லாம் வேலைகள் இருக்கணும், அந்த என்னென்ன கற்கள் புரிந்து வைக்கணும், அப்படியெல்லாம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பாருங்களேன். இதுதான் வந்து ஆரோனுடைய திருவுடை. முழுக்க பார்த்தீங்கன்னா ஆரோன் அணிஞ்சிருக்கின்ற திருவுடைகள் பார்த்தீங்கன்னா மேலே தலைப்பாகை, அப்புறம் நீல நிற முழு அங்கி, அப்புறம் உள்ளாடைகள், அப்புறம் வேலைப்பாடு நிறைந்த தோள்பட்டை, இதெல்லாம் செய்து பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு எப்படி செய்யணும், 7 1 2 3 4 5 6 7 அகல் கொண்ட குத்து விளக்கு, இதுதான் பைபிளில் செய்யணும். அதுக்கு மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இது வந்து மார்பு கவசம் பட்டை, மார்பு கவசம், இது மார்பு கவசம் பட்டை, மார்பு கவசம் பட்டைங்கிறது, இது மார்பு கவசம் பட்டைன்னு தெரியுதுன்னா இதுதான் இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆரோன் வந்து தூப கலசம் எப்படி தூபத்தை போட்டுறாரு, தூபம் எப்படி தூபம் செய்கிறார் அப்படின்றத காட்டுது, இதெல்லாம் காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பாருங்கள், இது வந்து ஒவ்வொன்றுமே என்னென்ன இருக்குது பாருங்கள், இதில் எல்லாமே இருக்குது. ஆர்க் இருக்குது, அப்புறம் அப்ப மேஜை இருக்குது, அப்புறம் தூபம் காட்டக்கூடிய பீடம், குத்து விளக்குகள், அப்புறம் கை கழுவுறதுக்கு, அப்புறம் சாம்பிராணி காட்டுறதுக்கு, இது மாதிரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நடுவில் இருக்கிறது தான் சந்திப்பு கூடாரம். அந்த சந்திப்பு கூடாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலிபீடங்கள் இருக்கும், கழுவுறதுக்கான இடங்கள், பலிபீடங்கள், எரிபலிகள், மேடை, இது மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்கள். 3 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3, அப்புறம் ஆட்டை பிடிச்சிட்டு போகிறார் ஒருத்தர், அது வந்து பலிபீடங்கள், அப்புறம் எரிபலி, அப்புறம் கழுவுறதுக்கான ஒரு தொட்டி எல்லாமே இருக்குது. அப்புறம் சந்திப்பு கூடாரம் சுற்றி இதுக்குள்ள அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதே சந்திப்பு கூடாரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா சந்திப்பு கூடாரத்தை சுற்றி தான் பாளையம் இறங்குவாங்க பாருங்கள். நடுவில் சந்திப்பு கூடாரத்தை சொல்லி சுற்றி இருக்க முதல் கூடார வரிசை வந்து ஆரோன் புதல்வர்கள் குடும்பத்தானது. அதுக்கடுத்து 12 குடும்பங்கள் வரிசையாக சுற்றி இருக்கு பாருங்கள், வரிசையாக சுற்றி இருக்கு இல்லையா. இதுதான் வந்து சந்திப்பு கூடாரத்தை சுற்றி இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறங்குறது. இதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முறையும் அவங்க செய்யக்கூடிய அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுதான் பேழை. இதுதான் வந்து பேழை. எப்படி பார்த்தீங்கன்னா மேலே கெருபீன்கள் 4 பக்கம் தூக்கிட்டு போகிறதுக்காக தங்கத்தால் செய்யப்பட்ட கெருபீன்கள், அந்த ரெக்கை இணைஞ்சிருக்கு. இதுதான் வந்து கெருபீன். அதாவது என்னது, இது வந்து பேழை. இதுதான் வந்து பேழை, ஆர்க். இந்த சந்திப்பு கூடாது இந்த பேழைக்குள்ளே என்னென்ன பார்த்தீங்கன்னா பேழைக்குள்ளே பாருங்கள், பேழைக்குள்ளே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 2 கற்பலைகள், 10 கட்டளை, அப்புறம் ஆரோனின் கொம்பு, அப்புறம் அந்த அப்பம் மன்னா. அதுவும் அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, பாளையத்தில் மன்னா கொடுத்தாலே அது அந்த கானான் தேசத்தில் போகும் வரையில் அந்த பெட்டகத்தில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வரையுமே அது கெடாமல் இருக்குது. கானான் தேசத்துக்கு கொண்டு போகலாம், அது அப்படி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திப்பு கூடாது உள்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முன்னால் பாருங்கள் ஒரு திரை இருக்குது. திரைப்பைக்கு உள்ள அங்கே தான் ஆர்க் இருக்குது, அது தூயகம், அது ஆர்க்கு. அந்த திரைக்கு வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தூப மேசை இருக்கும், ஒரு பக்கம் அகல் விளக்கு இருக்கும், இன்னொரு பக்கம் அப்ப மேசை இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த சந்திப்பு கூடாரத்தின் உட்பகுதி. கடவுள் அங்கிருந்து தான் பேசுவார். கடவுள் அந்த தூய்மை பகுதி திரைக்கும் அந்த ஆர்க் பெட்டகம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து தான் ஆண்டவர் பேசுவார். ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம், 28, 29, 2 அதிகாரங்களை பார்த்துருக்கோம். இதில் முக்கியமாக இப்போ நம்ம தியானಕ್ಕೆ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், கடவுள் அந்த ஆரோன் குருத்துவ பணிக்கு செய்யும் பொழுது தன்னுடைய மக்களை மறக்காமல் தோள் மீதும் மார்பு மீதும் சுமந்து செல்லும்படியாக அந்த ஆரோனுக்கு கட்டளையிட்டார்.
அந்த குருத்துவ பணி தலைமை குருவுக்கு கட்டளையிட்டார். அந்த எபிரேயர் 4:14 படி என்ன செய்ய, அந்த ஆரோன் அந்த தலைப்பாகையில் இருக்கிற பட்டயத்தின் மூலமாக இஸ்ரேல் மக்களுடைய அவர் கொடுக்கக்கூடிய காணிக்கை பொருட்கள் பலிப்புகளாக புனிதமாக்குற மாதிரி ஆண்டவர் இயேசுவும் நம்முடைய பலவீனங்களை அறிந்து நம்ம இரக்கத்தை பெற வல்லவராக நமக்கு ஒரு தலைமை குருவாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் தான் நம்முடைய குறைகள் எல்லாம் தாங்கி கொண்டார், ஏற்றுக்கொண்டார். கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு தலைமை குருவாக இருந்து நமக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே நம்ம ஆண்டவர் இயேசுவை அறிக்கையிடுவதை நிறுத்தக்கூடாது. இயேசுவே ஆண்டவர் அப்படின்ற அறிக்கையிடு, இயேசுவே ஆண்டவர் அறிக்கையிட்டு இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டும். எனவே அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் விவிலியத்தை அறிந்து கொண்டவர்களாக இருப்பீர்கள், நன்றாக அறிந்து இருப்பீர்கள். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, நற்செய்தி பண்ணி நீங்களும் சேர்ந்து என்னோட நற்செய்தி பண்ணி புரியுங்க. இதை ஒரு 10 பேருக்கு அனுப்புங்க. உங்கள் உறவுகள் நட்புகளை 10 பேருக்கு அனுப்புங்க. ஒரு லைக் ஷேர் கொடுங்க. என்னோடு சேர்ந்து நீங்கள் யாராவது நற்செய்தி பண்ணி புரியணும் அப்படின்னு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த தருமபுரிக்கு மற்ற சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய சேலம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், இந்த மாதிரி இடங்களில் யாராவது என்னோடு சேர்ந்து நீங்கள் நற்செய்தி பணியை புரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி மூலமாக நீங்களும் சேர்ந்து பணி செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, என்னுடைய தொலைபேசி எண் 8778734453 இந்த சேனலில் இருக்கும், பார்த்தீங்களா இருக்கும். எனவே தொடர்பு கொண்டு என்னோடு இணைந்து நீங்களும் பணி செய்யலாம். எனவே இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த ஆண்டுக்கு நன்றி கூறி, என்னோடு நீங்களும் சேர்ந்து பயணிக்க வேண்டுமா உங்களையும் அழைப்பு கொடுத்து இந்த ஒரு சின்ன ஜபத்தோடு முடித்துக்கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசுவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரமபிதாவே, அன்று இஸ்ரேல் மக்களை நீ மீட்டு இஸ்ரேல் மக்களுக்கு நீ செய்த அதிசயங்களை அற்புதங்களை நாங்கள் இந்த வேளையில் எண்ணி தியானித்தோம். அன்று ஆரோன் மூலமாக இஸ்ரேல் மக்களை நெஞ்சிலும் தோளிலும் நீர் தாங்கி வந்தீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதே போல் இன்று எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக எங்களை மீட்டு நீர் எங்களை உங்கள் நெஞ்சிலும் தோளிலும் சுமந்து தாங்கி வழிநடத்துகிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நன்றி. இதோ இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வேளையிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால், நோய்கள் இருந்தால் அதை சுகமாக்கி அவர்கள் இருக்கிற துன்பத் துயரங்கள் எல்லாம் விடுதலை கொடுத்து, கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுத்து, இந்த நற்செய்தி வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை தர வேண்டுமாய், சுகத்தை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிற நல்ல தகப்பனே, ஆமேன். நன்றி சகோதரர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.